எழும்புகிற அநேக சத்துருவின் வல்லமைகள் உண்டு. எப்படியாகிலும் காலம் கடைசியா இருக்கிறது, விழத்தள்ள வேண்டும், சபையை கெடுக்க வேண்டும் என்று கண்கணம் கட்டி செயல்படுகிற பிசாசனுடைய கிரியைகளை நாம் உணர்ந்து கொண்டு அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தொடர்ந்து நாம வீட்டுல ஜெபிக்கும் பொழுது, தனிப்பட்ட ஜெபத்துல, குடும்பமாய் ஜெபிக்கும் பொழுது, சபைக்கும் சபையுடைய விருத்திக்காக, சபையினுடைய வளர்ச்சிக்காக, சபையினுடைய விசுவாச மக்கள் ஒவ்வொருவரும் யாரும் எந்த பாவத்தில் விழுந்துடக்கூடாது, எந்த பலவீனத்தில் விழுந்துடக்கூடாது, எந்த பிசாசின் கண்ணிகையில விழுந்துடக்கூடாது. அல்லேலூயா. எந்த கண்ணிலை பிசாசின் கண்ணியில எந்த ஒரு ஆத்மாவும் மாட்டிடக்கூடாது. அதை சொல்லி நாம தினமும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் காப்பார், நம்முடைய சபையையும் காப்பார். கிறிஸ்தவ வாழ்வு என்று அசால்ட்டா நினைச்சிடாதீங்க. கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு பெரிய ரொம்ப ஈஸி அப்படிலாம் கிடையாது. ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு வாழ்வு. அல்லேலூயா. ஏதோ வர்றோம் போறோம் போதும்டா அப்படின்ற ஒரு நிலைமையில திருப்தியோட நாம இருந்துட்டோம்னா நாம நிச்சயமா பாவத்துல விழுகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. கவனமா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.